முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் பயணமாக டெல்லி சென்றிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைக்கும் முயற்சியில் பாஜக மேலிடம் ஈடுபட்டுள்ளதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த ஓ பன்னீர்செல்வம் ஜூலை மாதம் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார். தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படாததால் அதிருப்தியில் இருந்த அவர் கூட்டணியை விட்டே வெளியேறினார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஓ பன்னீர்செல்வம் அடுத்த கட்டமாக தனி கட்சி ஒன்றை தொடங்க உள்ளாரா என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் அவ்வப்போது எழுந்தது. இதற்கிடையே டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி சென்னை வேப்பேரியில் அதிமுக உரிமை மீட்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதாக கூறினார். இதனால் முன்பு இருப்பதைப் போன்று அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும், இல்லையென்றால் இந்த விவகாரத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். அதிமுகவின் நிலையை பார்த்து நாம் கண்ணீர் விடும் நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 15ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டப்போகிறோம். அதற்குள் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று சூளுரைத்தார். திருந்த வேண்டும் அல்லது திருத்தப்படுவீர்கள் என்று வரும் 15ஆம் தேதி வரை எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமாக கெடு விதித்திருந்த நிலையில் திடீர் பயணமாக ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றுள்ளார். மகன் ஓபி ரவீந்திரநாத்துடன் டெல்லி சென்ற ஓபிஎஸ் அங்கு பாஜக தலைவர்களை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் அழைப்பின் பேரிலேயே ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருப்பதாக அவரது ஆதரவாளர் சுப்புரத்தினம் தெரிவித்துள்ளார். இபிஎஸ் அவர்களை மட்டும் நம்பி தேர்தல் களம் காண்பது பிஜேபிக்கு ஒரு அரசியல் தற்கொலையாக முடிந்துவிடும். எனவே இங்கே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னால் அவரை அழைத்து பேசுவதுதான் சால சிறந்த அரசியல் வியூகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உரியவாறு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்து வேண்டுகோள் வைத்து அதன் அடிப்படையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று இன்றைக்கு அங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். இந்திய பிரதமர், உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா போன்றவர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் அப்ரப்டாக ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் கிடையாது. எனவே தனி மனித மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அந்த வகையில் பெரிய அவர்களிடம் அழைப்பு வந்ததன் காரணமாக இன்றைக்கு சென்றிருக்கிறார். கோவையில் வழக்கமான மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது பாஜக சார்பில் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த அழைப்பை ஏற்று ஓபிஎஸ் அங்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. கோவையிலிருந்து கொச்சி சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி சென்றுள்ளார். 2வது நாளாக இன்றும் டெல்லியில் முகாமிட்டு பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.